எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சரண்ஸ் கிச்சனில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: முருங்கைப்பூ, 3 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன், கடுகு, சீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், சீரகம் பொரிஞ்சதும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நாம் முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவை நான் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைப்பூவை நம்ம இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைப்பூ வெந்து வந்திருக்கு. முருங்கைப்பூ வெந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி விட்டுக்கலாம். நான் 3 நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி விட்டுருக்கேன். உடைச்சி விட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைப்பூ நாம் சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பித்தத்தை சரி செய்யும், ஆண் பெண் இருவருக்கும் ஹார்மோனை சீராக்கி கருவுறுதலுக்கு துணை புரிகிறது. எல்லா பிரியாணிக்கும் டெஸ்ட் வச்சா எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? முட்டை பிரியாணி. Thanks for watching.